50 வருஷம் முன்னாடி ஈவேரா இப்படி பேசினாரு, அதனால செத்து போடுறவன் மேல எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம். எவன்லாம் ராமசாமி நாயக்கரை தன்னுடைய அப்பான்னு சொல்றானோ, உங்க அப்பனுக்காக உங்களை ஜெயில பிடிச்சி போடுறேன். ஒண்ணு கொலை பண்ணிட்டு அங்க கொண்டு போய் போட்டாங்களா, இல்ல இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொன்னுதான். அப்ப அந்த 4000 மாணவர்களையும் நீங்க கிறிஸ்துவர்களா மதம் மாற்றுவதற்கு எல்லா பசங்களுக்கும் கழுத்துல சிலுவை பொண்ணு வேற சொல்றீங்க. என்ன அயோக்கியத்தனம் இது! திராவிட முன்னேற்ற கழகமா, திருச்சபை முன்னேற்ற கழகமா? இப்ப நீங்க அப்பாவை என்ன சொல்றாரு, ஜார்ஜ் பொன்னையா என்ன சொல்றாரு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த குருசு கட்டி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இங்க அங்கங்க இவங்க வச்சுக்கிட்டு இந்த பாஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு இடத்த வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இதுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு? இப்ப அதனாலதான் சொல்றேன், இது திருச்சபை முன்னேற்ற கழகத்தின் திருவிளையாடல். இது காக்கியும் காவியும் 2 கண்ணா நினைக்கிறோம். பாக்குறவங்க யாராவது போலீஸ்காரர் அண்ணாமலையும் கேசவ விநாயகத்தையும் 2 கண்ணா நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சா கூட அந்த கேள்வி அவங்களுக்கானது, அதை விட்டுருவோம். சீனா சூப்பர், பாகிஸ்தான் சூப்பர், வங்கதேசம் அருமை, இந்தியா மோசம், மகா மோசம், கேவலம். ஆனா நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் தெரியுமா? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கும்பகோணத்தில் நடந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் இந்துக்களை வேசி மகன்கள் என வசைபாடிய திக கட்சியினர் கைது செய்யுமா காவல்துறை? திருப்பத்தூர் கிறிஸ்தவ பள்ளி மாணவன் சடலமாக கண்டுபிடிப்பு, குடும்பத்தினர் உடலை வாங்க போராட்டம். நோயாளிகளுக்கு இடையூறாக கிறிஸ்தவ பாடல்கள், புளியங்குடி தாமஸ் மருத்துவமனையை ஜெபக்கூடமாக மாற்றிய கும்பல். வீட்டில் நகை திருட்டு குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. சிஆர்பிஎஃப் பெண் காவலர் கதறி அழும் வீடியோ வைரல். உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள், ராகுலை கண்டித்த உச்ச நீதிமன்றம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக கும்பகோணம் அங்கே மீன் மார்க்கெட் அந்த பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட்டம் நடந்திருக்குது. யார் அப்படின்னா அனைத்து கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா சத்தீஸ்கர்ல மத மாற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டு 2 கன்னியாஸ்திரிகளை கைது செய்திருந்தாங்க. பிறகு கேரள பாஜக முயற்சியினால அவங்க விடுவிக்கப்பட்டு என்ஐஏ ஜாமீனும் கொடுத்துருச்சு. அவங்க இப்போ வந்துட்டாங்க. இதை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் ரமேஷ் அப்படிங்கிறவர், இவர் யாருன்னா திராவிட கழகத்தை சேர்ந்தவர். அவர் அந்த கூட்டத்தில் இந்துக்களை வேசி மகன் அப்படிங்கிறது மாதிரி மிகவும் ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசியிருக்கிறார். இதை கண்டித்து ஆன்லைன்ல ஒரு புகாராக வாசுதேவன் அப்படிங்கிறவர் கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ரமேஷ் இப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்துக்கள் என்றால் வேசி மகன், தப்பான வழியில் பிறந்தவன் அப்படின்னு ஈவேரா சொன்னாருன்னு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. ரொம்ப கொச்சையா அருவருப்பான, இப்படி கேஸ் போடுறதுனா நீங்க ஈவேரால இருந்தா போட்டு வரணும் அப்படின்னு கூட ஆகும். சரி, ஈவேரா அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நீ இப்ப திரும்பி நீ எதையே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, காஃபிர்னு சொன்னா அதுக்கு இவங்க என்ன இது பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க, ஃபத்வா போடுறாங்க. நம்ம ஒரு 4 நாள் முன்னாடி கூட ஒரு மசூதி, நல் மசூதி, அந்த மசூதியில இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கே கூட ஃபத்வா போடுறதுக்கும் அந்த பாபு ஷேக்கு அவருக்கு ஃபத்வா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம உண்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே மக்கள் மத்தியில கொண்டு போனா காவல்துறை நம்மள பாஞ்சு பிடிக்குது, நம்மள வாட்ச் பண்ணுது, நம்மள ஹராஸ் பண்ணுது, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு நம்மளுக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. இல்லப்பா, எனக்கு என்னன்னா இப்ப இந்த ரமேஷ் தைரியமா பேசுறதுக்கு காரணம், இப்ப பொன்முடிக்கு இப்ப சொன்னாங்க இல்லையா, அவர் 40 வருடமாக இப்படிதான் பேசுறோம். அப்ப பேசுனதுதான் 40 வருஷம் முன்னாடி நீ 5 வயசு பொண்ணை நீ ரேப் பண்ணிடுற, குழந்தைய ரேப் பண்ணிடுற, அதனால அது சரியாயிடுமா? 50 வருஷம் முன்னாடி ஈவேரா இப்படி பேசினாரு, அதனால செத்து போடுறவன் மேல எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம். எவன்லாம் ராமசாமி நாயக்கரை தன்னுடைய அப்பான்னு சொல்றானோ, உங்க அப்பனுக்காக உங்களை ஜெயில பிடிச்சி போடுறேன் இப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீ அப்பான்னு நீ கிளைம் பண்ணிக்கும் போது
அப்பனுக்கு உண்டான நீ கிரெடிபிலிட்டியை எடுத்துக்கும் போது அப்பனுடைய சொத்தை நீ வந்து ஆட்டையை போட்டோ இல்லைன்னா அவருடைய வாரிசா இருந்தோ ஏதோ ஒரு ரூபத்துல நீ அதற்கான பயனை அனுபவிக்கும் போது அது குதிரை கொள்ளுனா வாயை திறக்கும், கடிவாளம்னா வாயை முடிக்குங்கிற கதையா இருக்கக்கூடாது. அப்ப நீ எப்ப வந்து நீ அசட்ஸ் எடுத்துக்கிறல தயாராயிட்டியோ லைபிலிட்டியை யூ மஸ்ட் கோ த்ரூ தட் லைபிலிட்டி. அப்ப அதன் அடிப்படையில எவன்லாம் ராமசாமியை வந்து தந்தைன்னு சொல்றானோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஒரு நாளோ 2 நாளோ சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டாவது கொடுக்கணும். என்ன காரணம்னா ஒரு ஆள் வந்து ஒரு மதத்தை பத்தி கேவலமா பேசிட்டு போவான். இந்த பயல்களுக்கெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு அசிங்கமா இந்த கூமுட்ட பயல்களை பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஏகமாதா பகுபித் இந்த பயல்களுக்கு ஏதோ அர்த்தம் தெரிஞ்ச மாதிரியே உனக்கு பேசுறானுங்க. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, இத வந்து நமக்கான தமிழக முதல்வர் கூட அவர் இந்த கல்யாண மந்திரத்தை பத்தி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும். இவருக்கு தமிழே ததிகணத்துவம், வாத்தியார் புள்ள மக்குங்கிற கதையா இவரு எழுதி வச்சதே பொள்ளாச்சி அப்படின்னு படினா புள்ளதாச்சின்னு படிக்கிற அளவுல இருக்காரு இவரு. இவரு பெரிய தமிழே ததிகணத்துவமா இருக்கிறவர். இவர் சமஸ்கிருத மந்திரம் அப்படியே உடம்பு நடுங்குமா. எவனோ எழுதி கொடுத்ததை வாந்தி எடுக்கிறாரு. அதே போன்றுதான் இந்த ரமேஷும் வாந்தி எடுத்திருக்கான். இந்த ரமேஷோடைய அப்பா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டர். என்ன அப்படி சொல்றீங்க பாருங்க, நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடியதே பாருங்க, ரமேஷ் சன் ஆஃப் பீட்டர். நாச்சியார் கோவில், அந்த நாச்சியார் கோவில் பஞ்சாயத்தோடய சேர்ந்து இருந்த ஊர்ல தான் இருக்கா. நாச்சியார் கோவில்ல தான் இருந்தாலும் செட்டில் ஆயிருக்கான். அந்த மேடையில யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. குழந்தை அரசன் ஒருத்தர், திமுகவோட நகர செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க, அப்புறம் வந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ இயக்கங்கள். இப்ப நம்ம ஏன் இஸ்லாமிய கிறிஸ்துவ அடிப்படைவாத இயக்கங்களையும் அந்த மாதிரி அதை போன்ற இயக்கங்களையும் நம்ம ஏன் விமர்சிக்க வேண்டி வருதுன்னா, இப்ப இந்த ரமேஷ் மாதிரி ஆளுக்கு மேடை அமைச்சு கொடுக்கறது யாரு? ஒரு காலத்துல பழனி பாபாக்கு மேடை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி காலத்துல வீரமணிக்கு மேடை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சுபவிங்கிற இந்த எச்சசோருக்கும் மேடை அமைச்சு கொடுத்தாங்க. நீங்க யார் யாரெல்லாம் இந்து மதத்தை வேணும்னே வன்மத்தோட பேசுறாங்களோ நீங்க மாத்திக்கணும். எச்சசோருங்கிறது வீரமணி, அவரு ஓசிச்சோரு. அவரு ஓசிச்சோரு. நான் சொன்னது கரெக்ட் தான். வீரமணி ஓசிச்சோரு, இவரு எச்சசோரு. விளக்கத்திற்கு நன்றி. ஆமா, அதனாலதான் சொல்றேன். இந்த எச்சசோறு ஓசிச்சோருக்கும் சரி எச்சசோருக்கும் சரி அதுல அந்த அற்ப பதறலுக்கும் சரி மேடை அமைச்சு கொடுக்கறது யாரு? இந்த ரமேஷ் இன்னைக்கு பேசுறதுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது யாரு? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த ரமேஷ் பேர்ல ஏற்கனவே ஒரு பெண்கள் தொடர்பான கேஸ் பெண்டிங்ல இருக்குங்கிறாங்க. அவரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிறாங்க. இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது இன்னைக்கு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நாச்சியார் கோவிலை சேர்ந்த வாசுதேவன் திருமணம் கடந்த உறவா இல்ல திருமணம் கடந்த உறவுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இவங்களை வந்து இந்த கள்ளக்காதல்ங்கிறதெல்லாம் இவங்க புனிதப்படுத்துறாங்கல்ல, அதனால நமக்கே ஒரு செகண்ட் ஜெர்க்காய் நமக்கு வந்து அது உண்மையை சொல்றதுக்கு போக வேண்டியதா இருக்கு. நாச்சியார் கோவிலை சேர்ந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அகில பாரத ஹிந்து மகாசபையில இருந்து இன்னொருத்தரும் புகார் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து புகார்தாரராக இருக்கக்கூடிய இந்த வாசுதேவனுக்கும் காவல்துறை கண்டிப்பாக பாதுகாப்பு அளிக்கணும். என்ன காரணம்னா, ஏற்கனவே சிஐஏக்கு ஆதரவாக அவர் அண்ணன் ஹெச் ராஜா, தர்ம போராளி ஹெச் ராஜா அழைச்சிட்டு வந்து கும்பகோணத்துல ஒரு கருத்தரங்கம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாரு. அப்ப ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி போன்று பேசக்கூடிய ஒரு நபர், அந்த ஆளும் அவன் பேர் மறந்துச்சு, ராஜா முகமதோ ஏதோ ஒரு பேரு, அவன் இதே நாச்சியார் கோவில்ல இருக்கிறவன் இவர் தலையை வெட்டுவேன், இந்த பாப்பார பையில உதப்பேன், வெட்டுவேன், குத்துவேன் எல்லாம் பேசியிருக்கான். அதுக்காக அவர் வந்து வாசுதேவன் வந்து காவல்துறையில புகார் அளிச்சு காவல்துறை வழக்கம் போல் அதை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கி அவன் பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு 2 பேர்ல ஒருத்தன் பேர்ல அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த ஆள் பேர்ல போடல. அதுக்கப்புறமும் மேடைகள் தோறும் அந்த வாசுதேவனை சகட்டு மேனிக்கு கொச்சையா பேசிட்டு இருந்த காரணத்தினால அவர் மீண்டும் காவல்துறையில புகார் அளித்தாரு. காவல்துறையில புகார் அளித்த காரணத்தினால அவனை கூப்பிட்டு காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்கு, அவனை மேல ஆக்ஷன் எடுப்பேன் சொல்லிச்சு, இனிமே பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ. கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தா கூட திராவிட மாடல் ஆட்சியில தேசியவாதம் பேசினா, நீங்க வந்து தேசியவாதம் பேசினா அயோக்கியம். நீங்க வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டா உங்க மேலேயே கேஸ் போடும். ஆனா நீங்க இந்துக்களை வேசி மகன், இந்துக்களை வந்து பாஸ்டர்ட் அப்படின்னா கொச்சையான தமிழ்ல எப்படி வேணா பேசலாங்கிறதுக்கு காவல்துறை இவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. நான் என்ன சொல்றேன், நம்ம இந்த எச்சக்கலைக்கு எதிர்க்கலைங்கிற பாணியில நாம அங்க ஒரு கூட்டம் போட்டு இவர் இயேசு கிறிஸ்து யாரு, அவருடைய பிறப்பு என்ன, அதுக்கப்புறம் முகமது நபி எப்படி இருந்தாரு, அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாரு,
எந்தெந்த வயசுல கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு யாராவது பேசுறாங்கன்னு வச்சுப்போம். நாம செய்ய மாட்டோம், நாம பேச மாட்டோம். நாம வந்து RSS வளர்ப்பு, ராமகோபாலனின் வளர்ப்பு, தேசிய சிந்தனையில வரோம். நாம அந்த மாதிரி நாம இருக்க போறது கிடையாது. எவனோத்தம் பண்றான்னு வச்சுங்க, காவல்துறை இதே மாதிரி பாதுகாப்பு கொடுக்குமா? நான் என்ன கேட்கிறேன், எத்தக்கலைக்கு எதிர்க்கலைங்கிறதுனால யாராவது ஒரு ஆள் அங்க மேடையை போட்டு இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசினா இதே போன்று காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? இது நம்பர் 1 கேள்வி. 2வது கேள்வி, அந்த ஏற்கனவே வாசுதேவன் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாரு, அந்த ஆளு ஏன் இன்னும் கைது செய்யல? அந்த ஆளை கைது செஞ்சிருந்தா இந்த ரமேஷ் மாதிரி ஆளுக்கு தைரியம் வந்திருக்காது. நேற்றைக்கு காவல்துறை சூமோட்டோவா இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? இது கண்டிப்பாக இது இந்து முன்னணியின் மாநில தலைமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமைக்கும் தேசிய நெஞ்சங்களின் தலைமைக்கும் நாம இதை கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். நேத்திக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் அழகிரி வந்து காவல்துறை என்ன பெரிய சண்டீரா, அவங்க கடவுளுக்கும் மேலா இவங்களை விமர்சிக்க கூடாதா அப்படின்னா அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது காவல்துறை வந்து அழகிரி மேலேயே நடவடிக்கை எடுத்துக்கணும். இப்ப நாம வந்து நீ ஏன் கோர்த்த மதிக்கலன்னா நம்ம காவல்துறையை கேட்கிறோம். நம்ம அழகிரி மாதிரி எல்லாம் நம்ம ஒண்ணும் கேட்கலையே. காவல்துறைக்கு கருப்பு கொடி காமிப்போம் சொன்னோம். நாம கும்பகோணம் டவுன் இன்ஸ்பெக்டர் கருப்பு கொடி காமிப்போம் சொன்னோம். நாச்சியார் கோவில் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகிடுவோம் நம்ம சொன்னோம். அப்படிலாம் நாம சொல்லல. சட்டத்தின் பிரகாரம் நம்ம போறோம். தேவைன்னா ஹெத்ராஜாவை கூப்பிட்டு நம்ம கும்பகோணத்திலேயே இன்னொரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? காவல்துறை வந்து நாம அமைதியா இருக்கோம், நம்ம இந்த சூழ்நிலை கிடக்கூடாதுன்னு நினைச்சாலே நம்மளை இழிச்சவாய பைய அப்படின்னு நினைச்சான்னா அதுக்கான ஆள் நாம கிடையாது. கமிங் பேக் டு இதுலயே அடுத்த பிரிச்சே இருக்கையா, இந்த பைய இவன் இருக்கான் பாருங்க, பீட்டரோட பைய, அவன் பேர் என்ன? பீட்டர் ரமேஷ். அவன் பீட்டர் ரமேஷும் இல்ல, அவன் எங்கேயோ போய் பஞ்சாயத்து பண்ண போனதா கேள்வி. நம்மளுக்கு வந்த தகவலை சொல்றேன். இதை பத்திரிகைக்காரங்களும் போலீஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் வந்து யாருடைய திருமணம் பண்ணி போறாங்க. அது அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்கல. இந்த பீட்டர் ரமேஷ் போய் பஞ்சாயத்து பண்றான். ரமேஷ் பீட்டர் போய் பஞ்சாயத்து பண்றான். வரும்போது மாடுங்கன்னுட்டியமா வந்துடுறான். இப்ப வந்து மாடுங்கன்னுட்டியமா அவனுடைய பராமரிப்புல தான் இருக்கு, இந்த ஆளே கன்வெர்ட் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சமே, யார் யாரெல்லாம் சமீபத்தில் நியூ கன்வெர்ட்ஸோ அவங்கள வச்சுதான் தமிழ்நாட்டில் ஆடிட்டர் ரமேஷ்ல இருந்து நம்ம அரவிந்த் ரெட்டியில இருந்து வெள்ளையப்பன்ல இருந்து பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப நான் ஒண்ணு பீதியை கிளப்புறேன். நான் கோபால்ஜியை 30 வருஷம் முன்னாடி கிண்டல் அடிச்சது கர்மா என்ன துரத்தும் நான் நினைக்கல. இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, நாளைக்கு இந்த பீட்டர் ரமேஷை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள இந்த இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்களும், நாச்சியார் கோவில்ல ஏற்கனவே அவருக்கு வந்து இது சவால் விட்டு அந்த ஒரு பையன் இருக்கானே அடிப்படைவாதி, இந்த கும்பல்லாம் சேர்ந்து அந்த இந்து மகாசபாவின் பொதுச் செயலாளருக்கும் வாசுதேவன்ஜிக்கும் இதை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்குமா? சட்டம் கடுமையான நடவடிக்கையை இந்த பீட்டர் ரமேஷ் என்ற பெயரில் இயங்கக்கூடிய இந்த நியூ கன்வெர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமா? இல்லை என்றால் அங்கு இந்து இயக்கங்கள் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகின்றது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் காவல்துறை தான் பதில் சொல்ல வேண்டும். நேற்று மீடியாக்கள்ல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, சும்மா பேசுனாங்க, ஒரு செய்தியா சொன்னாங்க, அதை வைத்து விவாதம்லாம் ஒன்றும் பண்ணிடலை. திருப்பத்தூர்ல டொமினிக் சேவியர் அப்படின்னு ஒரு தனியார் பள்ளி, அதுவும் எய்டட் ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பையன் காணாம போகிறான், முகிலன் அப்படிங்கிற ஒரு பையன் காணாம போகிறான். திடீர்னு தகவல் அவங்க குடும்பத்துக்கு சொல்கிறாங்க, அதோ ஹாஸ்டலுக்கு போனால் போல இருக்கு, ஆள் தெரியல, காணலை அப்படிங்கிறாங்க. அவங்க பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, இதோ இல்லை, ஆள் இல்லை, எது இல்லைன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இது பாடி கிடைக்கிது. என்னென்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல இருந்தான் அப்படின்னு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இது தற்கொலை முயற்சியாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. உடனே நாங்கள் அந்த பாடியை வாங்க மாட்டோம்னு குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. போலீஸ் எப்பொழுதும் போல அது அலட்சியமாக இருந்ததுனால நாங்கள் அப்போவே புகார் கொடுத்தோம், அதை பற்றி நீங்கள் நினைக்கல. தலைமை ஆசிரியர் ஜேசு மாணிக்கமா ஏதோ ஒருத்தர், அவர் உடனே காணா போயிடுறார். அவர்கிட்ட விசாரணை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு இவங்களே சொன்னாங்களான்னு தெரியல, கிளம்பிடுங்க அப்படின்னு. அவர் ஆளை காணல. அவரை கைது பண்ணாதான் பாடியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ரயில்வே ட்ராக்ல போய் ட்ரெயினை மறிக்கக்கூடிய அந்த போராட்டம்லாம் கூட நடத்திருக்காங்க. இன்னைக்கு ஏதோ பாடியை வாங்குறதுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு ஏதோ சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, இந்த பள்ளிக்கூடம் பேர் என்ன? டொமினிக் சேவியர். அது யார் நடத்துறது?
ஜேசு மாணிக்கம் அவர் தான் தலைமை ஆசிரியர். அப்படி இருக்கும்போது இந்த திருச்சபை முன்னேற்ற கழகம் எப்படிங்க நடவடிக்கை எடுக்கும்? செத்து போனவன் யாரு? யாரு அந்த திருச்சபை முன்னேற்ற கழகம் அந்த இதை நடத்துதா? இந்த திருச்சபை முன்னேற்ற கழகம் யார்கிட்ட பிச்சை வாங்கியிருக்காங்க? ஓட்டு பிச்சை. நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா சொன்னாரு. திமுக தான் திருச்சபை முன்னேற்ற கழகம். வேற என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப நான் நம்மளுடைய 3TV வாயிலாக இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த இறந்து போன பையன் முகிலன் அவன் ஒரு சிவபக்தன். அவங்க வீட்டில் அவன் கழுத்துல ஒரு ருத்ராட்சம் போடுறாங்க. அந்த ருத்ராட்சத்தை வெள்ளியில கட்டி அவன் வெள்ளி கட்டி அதை ஸ்கூலுக்கு போட்டு போறான். என்ன சொல்றாங்க, இந்த ருத்ராட்சத்தை நீ இனிமே போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவன் கழுத்துல வேற என்ன போடுறாங்க? சிலுவையை போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது யூனிஃபார்ம்ல தான் வரணும். யூனிஃபார்மை பிறண்டு நீங்க ஹிஜாப் எல்லாம் போட்டு மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு வரது யாருன்னே தெரியாம இருக்கக்கூடாது. ஆள்மாறாட்டம் நடந்துடக்கூடாது. வேறு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. இங்க வந்து வேற விதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பாஞ்சு வராங்க? என் தட்டு என் உணவு, என்னுடைய உரிமை, என்னுடைய மத உரிமை அப்படின்னு நான் சொல்லி பேசின இந்த பயலுகளோட வாய் இன்னைக்கு எங்க? ஹிஜாபு போடலான்னு சொன்ன பயலுக, ஹிஜாபு போட்டா தப்பான்னு கேட்ட பயலுக, ஏன் இந்த மாதிரி ருத்ராட்சம் போடுறது தப்பு, ஏன் மத அடிப்படைவாதமா இருக்கீங்கன்னு ஜேசு மாணிக்கத்தை அவனாவது கேட்டிருப்பானா? இப்ப அங்கேயே ஒருத்தர் யூடியூப் நடத்துறாரு, உங்களுடைய ஃப்ரெண்டு வேற, முக்தார் அப்படிங்கிறவரு. அவனுக்கா முட்டா பைய, அவன் வந்து லேகிய வியாபாரிக்கு விளம்பர தூதுவரா இருந்தான் அந்த முக்தார் தானே. அவன் ஒரு இதுங்க சாடிஸ்டுங்க. அவன் வந்து பணத்துக்காக பிச்சைக்காரன் கூட பரவாயில்லைங்க, பிச்சை எடுத்து அம்மா பிச்சைன்னு வாங்கிட்டு போவாங்க. முக்தார்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லி அவனெல்லாம் நீங்க கோட் பண்றீங்களே. இல்ல அந்த ஏரியால இருக்காரு அவரு, கொஞ்சம் உரிமைக்கெல்லாம் போராடி. என்ன உரிமைக்காக அவன் போராடி இருக்கான்? அவன் காசுக்காக போராடுவாங்க. ஆபாசமா கேவலமா. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம நடிகர் ரவிச்சந்திரன், நம்ம கும்போணத்துக்காரர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து அவனை வச்சு செஞ்சு ஓரளவுக்கு அவனை ஹி ஷோட் ஹிஸ் பிளேஸ் மாதிரி. இன்னொரு இதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியை பேட்டி எடுக்க வந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திரும்பி அவனுக்கு ஒரு ஆப் வச்சாதான் அவனை மாதிரி ஆள்லாம் அடங்கி ஒடுங்கி இருப்பான். அவன் வந்து காசுக்காக இது பண்றவங்க ஜேசு மாணிக்கத்திட்ட பொறுக்கி திங்கிறவனா இருப்பாங்க அந்த முக்தாரு. அதனால அவன் வந்து நீங்க நியாயத்தெல்லாம் அவன்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவன் திமுக வந்து ஒரு பாலும் தேனும் தமிழ்நாட்டில் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு முட்டு கொடுக்குற பையங்காவான். சீப்பு செந்திலும் இவனும் வந்து ஒரு முட்டி போட்டு அவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நான் சொல்றேங்க, பிச்சை எடுக்கிறதுக்குன்னு சொல்றேங்க. நீங்க வந்து அதனால இந்த லெவல்ல இருக்கிற பயிலுக என்னைக்காவது நியாயத்தை பேசுவாங்களா? அந்த ஜேசு மாணி 1ஆம் தேதி இந்த பையனை வந்து காணுங்கிறாங்க. எங்க அப்படின்னா அவன் எங்கேயாவது போயிருக்கலாம், வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து மெயின் கேட் வழியாக தான் போக முடியும். ஏன்னா செவுரு வந்து பழைய மத்திய சிறையை விட லோக்கல்ல இருக்கக்கூடிய இப்போ மாயரம் ஜெயில், நான் சப் ஜெயில் பார்த்துருக்கேன், நீங்கள் சிதம்பரம் சப் ஜெயில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்லாம் 10 அடி உயரத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மதில் செவுரு. எப்படி அந்த செவுரை இவனால் தாண்டி போயிருக்க முடியாது. 1ஆம் தேதி இவனை காணும். 2ஆம் தேதி சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இவன் வந்து இதுக்கு போகிறான், உணவு அருந்தும் இடத்துக்கு போகிறான், ரூம்ல இருந்து இதுக்கு போகிறான், டைனிங் ஹாலுக்கு போகிறான் அப்படிங்கிறத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வருதுங்கிறாங்க. 1ஆம் தேதியே ஜேசு மாணிக்கம் காணாம போயிடுறான், அதாவது தொடர்பில்லைக்கு அப்பால் போயிடுறான். 2ஆம் தேதி இவன் போனாங்கிறாங்க. 3ஆம் தேதி தேடி பார்த்துட்டு ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்து மேல நல்ல இரும்பு கம்பி, இரும்பு வலையில போட்ட ஒரு, அது உள்ள யாரும் விழாம இருக்கிறதுக்காக தற்காப்புக்காக போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த கிணத்துக்குள்ள அவன் இருந்திருக்கான்னா அவன் பாரி எடுக்கிறாங்க. எப்படி அதுக்குள்ள சகோதரி என்ன சொல்ற, முதல் நாள் வந்து வெள்ளை கலர்ல எவர் சில்வர்ல பூட்டு இருந்ததா, அடுத்த நாள் வேற ஒரு கலர்ல பூட்டு இருக்குது. அது எப்படி 2 நாளே பூட்டு வேற வேற கலர்? அப்ப இவங்களுடைய ஒண்ணு கொலை பண்ணிட்டு அங்க கொண்டு போய் போட்டாங்களா, இல்ல இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொன்னுதான்? இது இந்த கேள்வியும் இந்த நோக்கத்திலையும் இந்த கோணத்திலையும் காவல்துறை அணுகணும். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, பாருங்க, உங்க பையன் தற்கொலை முயற்சியில போயிட்டான், பாடியை வாங்கிக்கங்க, உங்களுக்கு ஏதோ தரவங்கிற மாதிரி இவங்க போலீஸே போய் பேரம் பேசுது. இந்த போலீஸுக்கு யாரு தலைமை இடத்துல இருக்கிறது? துருபிடிச்ச இரும்பு கையோட இருக்கக்கூடிய
டோப்பா அப்பா தான் இருக்காரு. இந்த டோப்பா அப்பாவோட காவல்துறையை பத்தி நேத்திக்கு KS அழகிரி என்ன சொல்லியிருக்காரு? நீங்க அதையும் கருத்துல கொண்டுங்க. கடவுளா இவங்க நினைச்சா என்ன வேணா செய்வாங்களா? அதை விட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. அது நீங்க சொல்ற அந்த முதல்வரை பார்த்து கேட்டதா தான் நினைக்கிறேன். தமிழகத்தில் ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டு. அது அவருக்கு அப்ப அவங்களால இந்த ஊமையன் கண்ட கனவு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஊமையன் கண்ட கனவு வெளியில சொல்ல முடியுமா? நீங்க ஒரு ஊமையன் ஒரு கனவு கண்டுறான், ஏதோ ஒரு கனவு அவனால வெளியில சொல்ல முடியாத ஒரு கேவலமான கனவு கண்ட மாதிரிதான் ஆப்போசிட் குரங்கு கதை தான் இப்ப இந்த காங்கிரஸோட இது. அவங்களால இந்த முதல்வரை நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்ல முடியல. நேத்தி ஒரு ஆடியோவை அந்த ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வம்கிட்ட பேசினதை, மாநில தலைவர் செல்வம்கிட்ட பேசினதை ஒரு ஆள் பதிவேற்றம் சோசியல் மீடியால பண்ணியிருக்கான். நம்ம கவுன்சிலர் பண்ணதெல்லாம் சாதாரண வேலை இல்லப்பா, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது, தமிழ்நாட்டில் இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு தொண்டனா காவு கொடுத்துட்டு போறான். காவல்துறையின் பலிபீடத்தில் காங்கிரஸ் கவுன்சிலரை பலிபீடத்துல ஏற்றி வெற்றத்துக்காக காங்கிரஸே கொண்டு போய் அங்க அடகு வைக்குது. இல்ல அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க கவர்னர் பிரதமருக்கெல்லாம் கருப்பு கொடி காட்டியிருக்கோம், அவங்களாம் சிரிச்சுட்டு கையை காட்டிட்டு போறாங்க, ஆனா இவருக்கு கமிஷனருக்கு காமிச்சா என்ன தப்பு அப்படின்றாங்க. அப்ப இதுல 2-3 விஷயம். மோடி போன்றவங்க எல்லாம் மிகப்பெரிய ஜனநாயகவாதியா சிரிச்சு கடந்து போயிடுறாங்க. தமிழ்நாடு மெட்ராஸ் கமிஷனர், போலீஸ் கமிஷனர் அருண் ஒரு மிகப்பெரிய பாசிஸ்ட், ஸ்டாலின் உடாத புடி அப்படின்னு சொல்லி அருணை இயக்குறாரு அப்படின்னு பல்வேறு இன்டரப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இதே மாதிரி மனோபாவம் தான் இந்த இதுலயும் இருக்கும். அது என்ன ஊர் அது, வாணியம்பாடி, திருப்பத்தூர் போலீஸ்காரங்களுக்கு இதே மனோபாவத்தோட தான் இருந்திருப்பாங்க. காவல்துறை என்ன சொல்லுது, உங்களெல்லாம் நான் அரெஸ்ட் பண்ணி பாடியை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட சகோதரிட்ட, ஒரு சகோதரி வழக்கறிஞர், இன்னொரு சகோதரி படிச்சுட்டு இருக்காங்க. இல்ல முதல்ல அப்படி பண்ண முடியுமா? ஒரு சம்பந்தப்பட்டவங்க பாடி கொடுக்காம போலீஸே எரிச்சிட முடியுமா? அதாவது நேத்தி நான் திரும்பியும் KS அழகிரிட்டு தான் போறேன். இது என்ன போலீஸ் என்ன பெரிய கட்ட பஞ்சாயத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்லாம் அவர் அதுல சொல்லியிருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த மாநிலத்தை தொடர்ச்சியாக லாக்அப் மரணங்கள், லாக்அப்க்கு வெளியே மரணங்கள்னு பல குற்றச்சாட்டு வருது. தைரியமாக இந்த போலீஸ் இப்படி பேசியிருக்காங்கன்னா எந்த தைரியத்துல? எளிய மனிதர்களை இவர்கள் இந்த காவல்துறையானது நசுக்கி பிழிய பார்க்கின்றது. நேத்திக்கு நீங்க கூட அதை ஒரு சோசியல் மீடியால பகிர்ந்திருக்கீங்க. ஏன் இன்னும் ஹிஸ்டரி ஷீட்டரை விசாரிக்கல, முன்னாள் ரவுடியை ஏன் விசாரிக்கல? மனைவி போடுறாங்க. நாகேந்திரனுடைய நெருக்கமான நபர் இந்த ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வம். இந்த செல்வத்தை ஏன் காவல்துறை விசாரிக்கலன்னு கேட்கிறாங்க. காவல்துறை விசாரிச்சிருக்கணுமா வேணாமா? ஒரு புருஷனை பறிகொடுத்து ஒரு மாநிலத்தின், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலையிலேயே இவ்வளவு மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு அங்க நான் அவங்களுடைய ஜாதி இதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல, அந்த ஜாதி இதையும் சொல்றாங்க, பட் லெட் அஸ் நாட் கெட் இன்டு தி காஸ்ட் அங்க. ஆனா அவன் ஒரு சாதாரண தெய்வ நம்பிக்கை. குடும்பத்திலே வேற பிரச்சனை இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ராமதாஸ் குரல் கொடுக்க மாட்டார். நீங்க அதை கடந்து போறப்ப எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஆமா, அதுல அந்த குடும்பம் அவங்க எவ்வளவு தூரம் இருந்தா நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்க தம்பியோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு வரக்கூடிய ரன்னிங் ட்ரெயின் முன்னாடி போய் நின்று இவங்க ரயில் மறியல் பண்ணி அதுக்கப்புறம் காவல்துறை போய் அவங்களை கைது செஞ்சுட்டு வருது. கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருந்திருந்தா காவல்துறை என்ன பண்ணிருக்கணும், அந்த ஜேசுமாணிக்க எங்க இருக்கானோ அவனை போய் அடிச்சு இழுத்துட்டு என்ன விசாரணைங்கிறத செஞ்சிருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா கட்சிகளும் ஒரே குரலில், உரத்த குரலில், இன்க்ளூடிங் திருச்சபை முன்னேற்ற கழகம், நான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை, ஆனா அவங்க நடந்துக்கிறதுலாம் திருச்சபை முன்னேற்ற கழகமா தான் நடந்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களை மீண்டும் மீண்டும் நம்ம திருச்சபை முன்னேற்ற கழகம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்மள திமுக தான் கொண்டு போய் தள்ளுது. நம்ம ஆசை அது கிடையாது. நீங்க நியாயமா இந்த முகிலன் கொலைக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க நியாயமா வேற சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தீங்கன்னா உங்களை நாம திருச்சபை முன்னேற்ற கழகம்னு சொல்லி நம்ம சொல்லவே போறதில்லை. ஆனா இதுக்கு அடுத்தது இந்த இன்னொருத்தன் பெரிய மீசை வச்சுட்டு ஒரு பையன் வருவானே யூடியூப்லாம், பிள்ளைக்கறி கேக்குதா, என்னடா போலீஸ்னா அப்படி என்னடா அப்படின்னு அவன் அப்படியே இந்த பல்ல கடிச்சிட்டு அவன் அந்த சைக்கோ மாதிரியே பெணாத்துவான் பாத்தீங்களா, கோபால். அந்த பையன் எங்க போனான்? ராஜகோபால்னு பேரை பார்த்த உடனே பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடம் புறாவன அவர் யாதவர்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு நவத்வாரத்திலையுமே ஃபியூஸ் பிடிங்கிச்சு இந்த பயலுக்கு. அவர் பாப்பான் இல்லை, ஐயர் இல்லை அப்படின்னு. அதுவும் கனிமொழியும் தயாநிதி மாறனும் என்னமா பாஞ்சு வந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும்.
ஒரு பையன் இங்க செத்து போயிருக்கு. இது அரசு உதவி பெறும் பள்ளி. அரசாங்க காசுல சம்பளம் கொடுக்குறாங்க இவங்க, அரசாங்க காசுல பொறுக்கி திங்கிறாங்க. 4000 மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அப்ப அந்த 4000 மாணவர்களையும் நீங்க வந்து கிறிஸ்துவர்களா மதம் மாற்றுவதற்கு எல்லா பசங்களுக்கும் கழுத்துல சிலுவை போடணும்னு வேற சொல்றீங்க. என்ன அயோக்கியத்தனம். நான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறேன், உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு எல்லாருக்கும் திருநீரை பூசி நான் வந்து இந்து மத தத்துவத்தை மட்டும் போதிச்சா இவங்கெல்லாம் அமைதியா இதே மாதிரி இருப்பாங்களா? எனக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லும் போது திருச்சபைக்கு ஒரு சட்டம், திருக்கோவிலுக்கு ஒரு சட்டமா? அதனால இந்த முகிலன் வழக்குல இந்த ஊடகங்களும் பேச மறுக்கின்றது, இந்த அயோக்கியன் கோபால் போன்றவர்களும் பேச மறுக்கின்றார்கள், திமுகவும் இதற்கு முட்டுக் கொடுக்கின்றது, ஏனைய அரசியல் கட்சிகளும் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். இது வந்து மக்களை கொண்டு போய் ஒரு கார்னர் பண்ணி இவர்கள் எல்லாம் அடிப்படைவாதத்திற்கும் மதமாற்றுவதற்கும் புரோக்கராக செயல்படுகின்றார்களோ ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்த போகின்றது. பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மிரட்டிட்டே இருந்தா போறாது, அதற்கு நீங்க வழிகோலாதீங்க. நீங்க சொன்னது மாதிரி இப்பொழுதுதான் அஜித்குமார் குடும்பத்திற்கு சாரி கேட்டிருந்தாரு. நேற்று கவின் குடும்பத்திற்கு தூத்துக்குடி ஆணவ கொலை நடந்தது இல்லையா, உங்களுக்கு சாரி கேட்டிருக்காரு. விரைவிலேயே முகிலன் குடும்பத்திற்கு ஃபோன் செய்வாரா முதல்வர்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தியாக இன்னைக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதனால தான் எங்கள் சிஇஓ கூட கேட்டாங்க, நீ என்ன இப்படி நியூஸை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா. ஆனால் நமக்கு ஆச்சிருக்குது. அப்படிதான் புளியங்குடியில் தாமஸ் மருத்துவமனை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள இந்த வார்டுக்கெல்லாம், அதுவும் குறிப்பாக ஐசியூ பக்கத்தில் இருக்கிற வார்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஐசியூ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் திடீர்னு அங்கே போனவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. என்னன்னா ஃபுல்லாக கிறிஸ்துவ ஜப பாடல்கள் எல்லாம் கைதட்டிட்டு பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவர் யோசிச்சு பார்த்துருக்காரு, இப்போ நம்ம வந்திருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கா இல்லை ஜபக்கூடத்துக்கா அப்படின்னா அந்த வீடியோ நேற்று வைரலாக போயிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நாம வந்து ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா நம்மளை பார்த்து இந்த பையல என்ன சொல்றானுங்க, ஏய் சங்கி மதவெறியனே அப்படிங்கிறாங்க. உனக்கு இதுதான் வேலையாடா அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கே இந்த சங்கி கூட்டம் அலைகிறது. எரியறது எழுங்கடா, நாங்க கொதிக்கிறோம்டா, அது எரியுதுடா. அவன் எங்களை எரித்து எங்களை கொதி நிலையிலேயே வச்சிருக்கிறதுனால நாங்க கொதிக்கிறோம். எரியறது எழுத்தா கொதிக்கிறது அடங்க போகுதுடா. நீங்க அதாவது இந்த பயிலவு மாதிரிதான் நாமளும் இனிமே பேசணும். காரணத்தை விட்டு விட்டு காரணியை இவர்கள் பார்க்கிறார்கள். இந்த பயலுக்கு ஏதாவது அறிவு இருக்குன்னா வரவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரான், அவனே நொந்து நூலா போய் உடம்பு முடியாம ஒன்று குடிநோயாளியாவோ மனநோயாளியாவோ சக்கரை நோயாளியாவோ ஏதோ ஒரு நோய்க்கு அவன் வரான். அவன் வரவனை இம்சை பண்ணி கடைசியில இதுல வந்து இந்த ஆஸ்பத்திரி இருக்கிற இடமே என்ன இடங்கிறதையும் பாருங்க நீங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த என்ன ஊர் இது, புளியங்குடி. இந்த புளியங்குடி பகுதியை சேர்ந்தவரே அதே கடையநல்லூர் தாலுக்கால இருக்கக்கூடிய முருகன் ஒருத்தர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி அவர் அழுத்து போயிடுறாரு. இந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது, இந்த அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் சப்டிவிஷன் பண்ணி இதில் கடை கட்டியிருக்காங்க, ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. இந்த சப்டிவிஷன்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்களுக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம், இது அரசாங்க இடம் தானே, அதனால எங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்னு இவர் வந்து பிடிஓ தாசில்தாரு எல்லாருக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு. வழக்கம் போல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பெட்டெக்ஸ் கீழே அந்த கடிதத்தெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ரிமைண்டர் எழுதுறாரு. வழக்கம் போல என்ன பண்றாங்க, இந்த பக்கம் பெட்டெக்ஸ்ல போட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அழுத்து போய் இவர் கலெக்டரோட இவங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் RTIல அதுல பதில் எழுதுறாங்க. அவங்க சொன்ன பதில் தான் இன்னும் சூப்பர். பாருங்க, அந்த இடத்த பத்தி நீங்க ஏற்கனவே எழுதியிருக்கீங்க, எங்கள்கிட்ட விவரம் இல்லை, அதனால உங்களுக்கு ஏன் திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா இனிமே இந்த கேள்வி கேட்டு என்கிட்ட வராத, வேணும்னா அவன்கிட்டயே போய் கேளு. எவன்கிட்டயே கேளு, ஆட்டையை போட்டவன்கிட்ட கேளு, இல்லைன்னா இந்த சைடும் பெட்டக்ஸ்ல போட்டு உட்காந்துருக்கான் அவனை போய் கேளு. அதுக்கு பேசாம அவன்கிட்ட சொல்லிருக்கலாம், நீ பேசாம போய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த ஆஸ்பத்திரி நிறுவனர்கிட்ட போய் காலில் விழுந்து ஜபத்துக்கு வர அப்படின்னு நான் சொல்லு. நீ சொல்லி ப்ளீஸ் நானும் ஜபத்துலலாம் ஈடுபடுறேன், நம்ம வந்து நானும் ஜபம்லாம் இது பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ், இந்த நிலம் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க, இல்லை எங்கே ஆட்டையை போட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் அவன் கேட்டுலாம் பேசாம, ஏன்னா சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலில் விழலான் இருக்கு. ஆனா காவல்துறை இதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இந்த காவல்துறை வச்சிருக்கிறது யாரு,
துரு பிடிச்ச இரும்பு கையை வச்சிருக்கக்கூடிய டோப்பா அப்பா. அதனால இப்ப சொல்லுங்க, அது திமுகவுக்கு விளக்கம் நீங்க இப்ப சொல்லுங்க. நம்ம 3 நியூஸ் பார்த்திருக்கோம். இந்த 3 நியூஸோட பேட்டர்னும் எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு அடுத்தது என்ன செய்தியிலையும் இவங்க எப்படி வரப்போறாங்கிறத பாருங்க. அதனால இது திராவிட முன்னேற்ற கழகமா, திருச்சபை முன்னேற்ற கழகமா? இப்ப நீங்க அப்பாவை என்ன சொல்றாரு, ஜார்ஜ் பொன்னையா என்ன சொல்றாரு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த குருசு கட்டி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இங்க அங்கங்க இவங்க வச்சுக்கிட்டு இந்த பாஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு இடத்த வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இதுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு? இப்ப அதனாலதான் சொல்றேன், இது திருச்சபை முன்னேற்ற கழகத்தின் திருவிளையாடல். இது ஆட்சி மாற்றம் ஒன்றே மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும். இது நாம பிள்ளையார 1 வாரம் 10 நாள் இல்ல 5 நாள் வச்சு நாம பீச்சில் கொண்டு போய் கரைக்கிறோம், நதி நீர்லயோ எங்கேயோ கொண்டு போய் கரைக்கிறோம். அதுக்கு 1008 கூப்பாடு. நீ என்ன பெயிண்ட் பயன்படுத்துற? இல்லைங்க, நாங்க களிமண்ணு தாங்க. அது நிஜம் களிமண்ணு தானா அப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா இவங்க குப்பை வண்டியில எடுத்துட்டு போற அளவுக்கு இவங்க கடமை உணர்ச்சியை நீங்க பாருங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா இருக்கட்டும், இல்ல கார்பரேஷனா இருக்கட்டும், இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும். இப்ப பாரத் இந்து முன்னணியிலேருந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இங்க கொசப்பேட்டையா அந்த இடத்துல ரொம்ப பிள்ளையார செய்யற இடத்துலயே போய் எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கிறத பாக்குறோம். ஆர்ஜி பிரபு கூட அது சம்பந்தமா தொடர்ந்து அவன் போராடிக்கிட்டே இருக்கான். பிரபுவும் போராடிட்டே இருக்கான், மனு மேல மனுவா கொடுத்துட்டே இருக்கான். ஆனா இந்துக்களுக்கு எப்படி இவங்க வஞ்சிக்கிறாங்க நீங்க பாருங்க. இந்துன்னு சொன்னா நாங்க வெளுப்போம், அதே திருச்சபைனா நாங்க பொத்திக்கிட்டு அமைதியா போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடியதை தேர்தலில் இவர்கள் தோற்கடிக்கப்படுவதன் மட்டுமாகவே, அரசியல் மூலமாகவே இதற்கு தீர்வு காண முடியும். திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு வீடியோ பெரிய அளவு வைரலானது. அந்த வீடியோவை அடிப்படையாக வைத்து பல ஊடகங்களும் இப்பொழுது செய்தியாக போட்டிருக்காங்க. அவருக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சு கொடுத்துருப்பாங்க. அவர் போட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண் அவங்க சிஆர்பிஎஃப் வீராங்கனையாக இருக்கிறாங்க. அதுவும் நம்முடைய எல்லை காக்கும் அந்த இடத்துல இருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் பணி செய்துட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு இப்போவும் திருமணம் ஆகவில்லை. அவங்களுடைய திருமணத்திற்காக பார்த்து சேர்த்த நகைகள் அது திருடு போயிடுச்சு. இது சம்பந்தமாக சர்வாதிகார அந்த அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில போலீஸுக்கு புகாராக கொடுத்துருக்காங்க. எப்பொழுதும் போல அந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்களா, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தேம்பி அழுகிற அந்த ஒரு வீராங்கனை சிஆர்பிஎஃப், அவங்க பேர் என்ன, அந்த வீராங்கனை அவங்களுடைய வீடியோ பொழுது வைரலாயிருக்கு. அந்த வீராங்கனை, இந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனை அந்த விஷயத்த வீடியோவா பதிவு சொல்றாங்க. அவங்க அழுகுறாங்க, கதறாங்க. போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அவங்க இது தேசியம் பேசுறாங்கல்ல, அவங்க சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது இராணுவத்தோட சென்ட்ரல் ரிசர்வ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதுல இருக்கக்கூடிய இதுங்க அவங்க தேசிய பணி செய்யறாங்க. இது திராவிட மண். யார் ஆட்சி செய்யறதுங்க? டோப்பா அப்பா, துருபிடித்த இரும்பு கையுடன் இருக்கக்கூடிய அப்பா. இந்த ஆட்சியில காவல்துறை என்ன செய்யும்? யாரை இது பண்ணும்? நீங்க பாருங்க, சொந்த நகையை பறி கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீரும் கம்பளையுமா 25 சவரன் நகையும், பொன்னைன்னு கிராமம் நினைக்கிறேன் அவங்களுடைய சொந்த ஊர், இந்த வேலூர் பக்கத்துல பொன்னை கிராமம், 25 சவரன் நகையும் 50,000 ரூபா ரொக்கமும் பறி போயிடுச்சுன்னு கதறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்குது. ஆனா இந்த காவல்துறை யாருக்காக போய் பாஞ்சு போய் கைது செஞ்சது? 10 சவரன் நகை காணும் அப்படின்னு நிக்கிதா அப்படிங்கிறவங்க புகார் கொடுத்த உடனே புறாவன வண்டியை ஏறா அப்படிங்கிற கதையா போய் போலீஸ் ஒரு 6 பேர் சிறப்பு ஸ்பெஷல் டீம்னு ஃபார்ம் பண்ணி அவங்க டிஎஸ்பியோட உத்தரவை திறமேற்கொண்டு 24 மணி நேரமும் அவனை அடிச்சு, அவனை சாவு அடிச்சு, அந்த நகை என்னாச்சு? அது நிஜமாவே நிகிதா நகை வச்சிருந்தாங்களா, இல்ல வழக்கம் போல அந்த அம்மா புருடா விட்டுதா? அந்த அம்மா ஏன் புருடா விட்டுது? நகை இருக்குன்னா எங்க இருக்கு? இது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொய் புகார் கொடுத்த நிகிதாவிற்காக இந்த காவல்துறை, நம்மளை பொறுத்த வரைக்கும் காக்கியும் காவியும் 2 கண்ணா நினைக்கிறோம். பாக்குறவங்க யாராவது போலீஸ்காரர் அண்ணாமலையும் கேசவ விநாயகத்தையும் 2 கண்ணா நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சா கூட அந்த கேள்வி அவங்களுக்கானது, அதை விட்டுருவோம். நாம காக்கியும் காவியும் 2 கண்ணா நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது காவல்துறையை விமர்சிப்பதே
ஒரு புரையோடி போன மனோபாவத்தை காண்பிப்பதான் நாம பார்க்கின்றோம். ஆனால் நேர்மையாக ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு சாதாரணமா ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் அப்படின்னு. எளியார் அஜித், வலியார் அந்த அம்மா நிக்கிதா காவல்துறையை வச்சு தாக்கி அவன் உயிரே போச்சு. இப்ப அதே மாதிரி சிஆர்பிஎஃப்ல எல்லை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய வீராங்கனை திருமணம் வேற வச்சிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் அவங்க என்ன மாறன் ஃபேமிலியா? சாதாரணமா இருந்துட்டு எங்கள் தங்கம் படத்தும் போது நாங்க நர்ரோடுக்கு வந்துட்டோம், எங்களுக்கு இலவசமா நடிச்சு கொடுத்தது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தான் இலவசமா நடிச்சு கொடுத்து எங்களை காப்பாத்தினாங்கன்னு 1972 சொல்லிட்டு 20 வருஷத்துல 1992 பிரைவேட் சேனல் தொடங்கி ஜெட் பிளைட் எல்லாம் வச்சிருந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு சேனல்ஸ் மட்டுமே ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு வச்சு, அதுக்கப்புறம் ஒரு இந்த டீம் கிரிக்கெட் டீம்லாம் ஆக்ஷன்ல எடுக்கிற அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஏழை அவங்க யாரு? அவங்க அப்பேற்பட்ட ஏழையா இருந்தா அரசாங்கம் செவி சாய்க்கும். நிக்கிதா மாதிரி குறுக்கு வழியில போறவங்களுக்கு செவி சாய்க்கும். நீ எங்க வேலை பாக்குற? சிஆர்பிஎஃப்ல வேலை பாக்குற கபர்தார். அதனால அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எளியவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர். இல்ல, இப்ப இந்த வீடியோ அண்ணாமலை அவர்கள் பெயர்ந்திருக்காரு. இதே போல ஒருத்தர் இன்னொரு வீடியோவும் இருக்கு அனுப்பிச்சிருந்தார். அவரும் எல்லைப்புறத்துல ராணுவத்துல இருந்தார். அவர் பிசிகாவினர் வீட்டுல மிரட்டுறாங்க அப்படிங்கிற இதே போல ஒரு வீடியோ பண்ணு. நீங்க சொல்ற பார்த்து இந்த சென்ட்ரல் போர்ஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலை. நீங்க ராணுவத்துல இருக்கிறவனுக்கே இங்க பாதுகாப்பு கிடையாதுங்க. கிருஷ்ணகிரியில ஒரு ராணுவ வீரரை அடிச்சு கொல்லப்பட்டார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேட்டா குடும்ப தகராறுன்ட்டான். அப்ப குடும்ப தகராறுனா அடிச்சு கொல்லாமா? என்னையா பேச்சு இது? இவங்களுக்கு இந்த மாதிரி நியாயப்படுத்தி முட்டு கொடுக்கறதுனாலதான் யாரு வேணாலும் என்ன வேணா செய்யலாம். தடி எடுத்தவன் தண்டல்காரன். நீங்க இவர் நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் கலைஞர் ஆட்சி கொடுக்குறேன், நான் கருணாநிதி ஆட்சியின் எங்க அப்பாவோட ஆட்சியை கொடுக்குறேன் ஒரே ஒரு நாள் இவரை பேச சொல்லுங்க, பேச மாட்டாரு. திராவிட மாடல் ஆட்சின்னுவாரு. ஆனா இவருடைய செயல்பாடுகள்லாம் ஜெயலலிதா மாதிரி தன்னை ஒரு சர்வாதிகாரியா நினைச்சுக்கணும், ஜெயலலிதா மாதிரி தான் வரணுங்கிறது தான் கட்சியில் அப்பப்போ திடீர்னு ஒரு இது பண்ணுவாரு. அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி திடீர்னு கூட்டம் கூட்டி திடீர்னு நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உத்தரவெல்லாம் போடுவாரு. சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பா தான் ஸ்டாலினுடைய கடந்த கால இன்னி வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாதான். எனக்கு ஜெயலலிதா மேல 1000 விமர்சனங்கள் எனக்கு உண்டு, அது வேற. ஆனால் ஸ்டாலினோட நடவடிக்கை நீங்க பாருங்க. ஸ்டாலின் ஒரு தத்தி சிஎம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால எல்லா மட்டங்கள்லையும் அங்க 5 சிஎம் 6 சிஎம் இருக்கிறதா நம்ம அந்த என்ன இந்த ஆளு சவுக்கு சங்கர் அவன் முதற்கொண்டு அந்த ஆள் 4 வருஷம் முன்னாடியில பேசிட்டு இருக்கான். அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து துர்காமா ஒரு முதல்வர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு முதல்வர், மருமகம் ஒரு முதல்வர், சிஎம்மோட பிஏ ஒரு முதல்வர், உதயச்சந்திரன் சூப்பர் பிஎம், சூப்பர் சிஎம் அப்படின்னு ஒரு 5-6 முதல்வர் லிஸ்ட் இவங்க சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாம இவருடைய கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் காவல்துறையில ஒரு புரையோடி போன ஒரு மனோபாவம். என்ன பண்ண போறாங்க நம்மள? இத்தனை நேரம் அந்த நடவடிக்கைகள் இல்லைன்னு ஒண்ணு, அது அந்த திருப்பத்தூர் ஸ்கூல் கேஸ் அந்த முகிலன் செத்து போன விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா இங்க இதுல புளியங்குடியில காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்கறதா இருக்கட்டும், இல்ல கும்போணத்துல இந்த மாதிரி ஏண்டா பேச விட்டீங்க அப்படின்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு கேட்டாரா? இப்ப 4வது செய்திலையும் காவல்துறையோட இன்எஃபிஷியன்ஸ் தான் they are getting exposed. இதோட இப்ப இணைப்பா என்ன பாத்தீங்கன்னா, காவல்துறை அவருடைய டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சீரியஸா இருக்காருங்க கழுது. அடுத்த டிஜிபி குறித்து அவங்க மத்திய அரசுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணல அப்படிங்கிறதும் நேற்று நீங்க இதை ஈடுபடலைன்னா நாங்கள் இதை உள்ள கேள்வி கேட்போம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்களுடைய சூட்சமா அதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப இந்த சங்கர் ஜுவால் தானே இப்ப இவர் டிஜிபி. இப்ப இவங்க ஒரு 3 பேரை பரிந்துரை பண்ணி கொடுத்தா அந்த 3 பேர்ல யாரையோ ஒருத்தர் டிஜிபியா போட்டுரும். அதுக்கு பதிலாக இப்படியே ஒரு மாசம் இழுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, 15-20 நாள் இவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம கையாளாவே வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு குறுக்கு வழியில யோசிக்கிறாங்க. நீதிமன்றமும் மத்திய அரசும் இதை அப்படியே ஜஸ்ட்ல இதை கடந்து போயிடாதுன்னு வச்சுங்க. அதனால இவங்க காவல்துறையை இன்னும் மேலும் மேலும் சீரழிக்கும் வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த புரையோடி போய் இந்த
காவல்துறை, ஒட்டுமொத்த காவல்துறையுமே சீர்குலைந்து சீரழிந்து போய்விட்டதன் வெளிப்பாடுதான் சிஆர்பிஎஃப் உடைய பெண்மணி கதறல், அந்த அம்மானியோட கதறல். இது ஒரு பெண்ணின் கண்ணீர் வீண் போகாது. தன்னை பாராளுமன்றத்தில் பார்க்கவே மோடி பயப்படுகிறார், அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார். காரணம், தான் என்ன அடுத்தது கேள்வி கேட்போமோ, என்ன பாம் போட போறாரோ அவரு அப்படின்னு அந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்னு. ஆனா இப்ப அவரை பார்த்து உச்ச நீதிமன்றம், நீ முதல்ல இந்தியராக இருந்தா நீ இஷ்டத்துக்கு இப்படி பேசுவியா? சீனா குறித்து நீ பேசிய பேச்சுக்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்? 2000 கிலோமீட்டர் உள்ள, 20,000 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்கன்னு எந்த அடிப்படையில் சொன்னீங்க? சரி, அது ரைட்டு, அது எதுக்கு எக்ஸ் தளத்தில் உட்காந்து எழுதினீங்க? நீங்க தான் எம்பி ஆச்சே, இதை பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கலாமே அப்படின்னு. உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அடுக்கடுக்கா. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? என்னை பார்த்து, என்னுடைய கேள்வியை பார்த்து மோடி பயப்படுகிறார் அதான சொன்னீங்க. ஒரு குழந்தை ரொம்ப வருஷம் பேசாம இருந்தான். ஒரு 3 வயசு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பேசாமையா இருந்துதான். சொந்தக்காரங்க, பெற்றவங்க, பங்காளி எல்லாருமே இந்த குழந்தை எப்போ பேசும் அப்படின்னு ஆவலோட இருந்தாங்களாம். அந்த குழந்தை முதல்ல வாயை திறந்து அவங்க அம்மாவை பார்த்து, நீ எப்போ தாலியா இருப்ப அப்படின்னு கேட்டுதான். பேசாத குழந்தை 5 வருஷம் கழிச்சு பேசுது. கேட்ட முதல் கேள்வியே நீ எப்போ தாலியா இருப்பேன்னு. அந்த குழந்தை கதை தான் ராகுல் காந்தியோட இதுவும். அதனால ராகுல் காந்தி அவர் பப்பு அப்படிங்கன்னு எல்லாரும் இது பண்றாங்க. நான் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து அவர் பப்பு இல்லை, நான் கூட அந்த ஆள் ஒரு கோமாளி மாதிரியே இது பண்றான். ஏன்னா அந்த ஜார்ஜ் பொன்னையாவெல்லாம் கூட்டிட்டு இது போனாரு பாருங்க, அது என்ன யாத்திரை? பாரத் ஜோடோ யாத்திரை, பாரத் ஜூட் யாத்திரை தான் அது. அந்த பாரத் ஜோடோ அதுல பேசினதுதான் இந்த கேஸும். இந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கும் போது, நாகர்கோவில்ல இருந்து ஆரம்பிக்கும் போது திருச்சபையோட ஆசீர்வாதத்துல தான். வெள்ளிமலை சுவாமிகளை அவர் கூப்பிடல, அங்க இருக்கிற பாயங்களை கூட அவர் கூப்பிடல, முழுக்க கிறிஸ்துவர்கள் தான். அவங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான, அவங்க அம்மா வீட்டு வழியில இருக்கக்கூடிய உறவினர்கள் மாதிரி அவங்கள இது பண்ணி அவங்களெல்லாம் வச்சு யாத்திரை நடத்தி. யாத்திரையின் தொடக்கமே கூட துர்கையை எல்லாம் கிண்டல் பண்ணி தானே ஜார்ஜ் பொன்னையா பேசினேன். அதோட இல்லாம இந்த யாத்திரை கர்நாடகால போகும்போது, கர்நாடகால ஒரு பெண் ஒரு இளம் பெண் 20-22 வயசு பெண்ணு இவரை வரவேற்றோன்னா வழக்கம் போல தோள் மேல கை போட்டுட்டு ராகுல் காந்தி. எனக்கு என்னன்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. ஜோசப் விஜய நம்ம டோல்கேட் வேலுமுருகன் விமர்சித்தாரு. மானங்கட்ட பையில அது என்னடா பொண்ணுங்களை பார்த்து முத்தம் கொடுக்குற, பிளைங் கேஸ் கொடுக்குற, எவ்வளோ இருந்தாலும் ஏன்டா தோல் மேல கை வைக்கிற அப்படின்னு சொல்லி டோல்கேட் வேலுமுருகன் கொஞ்சம் கடுமையா பேசியிருந்தாரு. ஆனா இஸ்லாமிய அமைப்புகள்லேருந்து எவனும் பேசவே இல்லை. பர்தா போட்டு வர பொண்ணுக்கு தோல் மேல கை போடாம தள்ளிதான் நிற்கிறான் இந்த ஆளு. ஏன்னா அவனுக்கு என்ன பயம் இருக்கும்ல, 40 இடத்துல நம்மள ஏதாவது ஃபத்வா போட்டு வெட்டிட்டானுன்னா. அதாவது இந்த இது போட்டு வரும்போது அதுக்கு இவங்களுடைய இது எப்படி இருக்கு பாருங்க, செலக்டிவான இது. அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, இந்த பாரத் ஜூட் யாத்திரையில கர்நாடகால போகும்போது ஒரு பொண்ணு மேல தோல் மேல கை போட்டு வருவார். அது யாருன்னா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத். அந்த அவனே பயந்து போட்டான், அந்த ஓவைசி அவனே ஓடி மைக் ஆஃப் பண்ணி இவளை யாரு மேடையில இறக்குன, கீழே இறக்கு அப்படின்னு அவனே பதறி அடிச்சு ஓடி வருவான். ஓவைசியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு நடந்துகிட்டாரு ராகுல் காந்தி. ஏன்னா ஜார்ஜ் பொன்னையா என்ன பேசினான்னு தெரியும், இந்த பொண்ணு என்ன பேசிச்சுன்னு தெரியும். போற வழியெல்லாம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸு, ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸு இவங்களெல்லாம் கூட்டம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கும்மி அடிச்சு அவங்களோட கொஞ்சி கூலாவி இப்படி இருந்த ராகுல் காந்தி அந்த யாத்திரையில தான் என்ன சொல்றாரு, 2023 பேசினது இது ஒரு பேசினது 2000 சதுர கிலோமீட்டரை சீனா பிடிச்சிட்டான். அப்பதான் இந்த கல்வான் பிரச்சனை இருந்து நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அவங்கள சீனாக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. இன்னும் நமக்கு ஒரு பெருமித உணர்வு இருக்கு, நம்ம ஊர் சார்ந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த பழனி தான் அவர் தலைமையில தான், ஒரு பெரிய தலைமையில தான் அடிச்சது, போய் உள்ள புந்து அடிச்சிருக்காங்க, அவங்கள விரட்டி இருக்காங்க. ஆனா எங்க அப்பா சரியில்லைங்க, அவரு தாங்க பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க சூப்பருங்க, எங்க அப்பா வேஸ்ட்டுங்க, அவரு இருக்காரு பாத்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரரு, சான்ஸே இல்லை. எங்கிட்ட எவ்வளவு பாசமா தெரியுமா இருப்பாரு, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாருங்க, எங்க அப்பா ஒரு மொள்ள மாறிங்க அப்படிங்கிற பாணியில தான் ராகுல் காந்தியோட செயல்பாடு. சீனா சூப்பர்,
பாகிஸ்தான் சூப்பர், வங்கதேசம் அருமை, இந்தியா மோசம், மகா மோசம், கேவலம், ஆனா நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் தெரியுமா அப்படிங்கிற அளவுல தான் இவருடைய பேச்சு. இது வந்து பதவி வெறி. நான் வந்து இந்த ரிசல்ட் வர அன்னைக்கு தினமலர்ல பேச கூப்பிட்டாங்க 2024. காங்கிரஸோட ஆளும் இருந்த போது நான் சொன்னேன், அவங்கெல்லாம் கொஞ்சம் கண்ணியமானவங்க, உண்மையிலேயே ஒரு அப்பழுக்கற்ற தேசபக்தர். ஒரு இளைஞன் வக்கீல் வந்திருந்தார். சொன்னேன், இது இவர் வந்து அடிப்படையில நாற்காலி மோகத்துல தான் இந்த ஆள் பேசுறான். ராகுல் காந்தி இந்த ஆள் மட்டும் தட்டுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், இந்த நாடு சுக்கு நூறாக உடைவதை தடுக்கவே முடியாது. நல்ல வேளையா கோர்ட்டு தலையிட்டு இருக்குன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, மோகன் சி லாசரஸுக்கு ஒரு பெயில் பெட்டிஷன் போட்டாருங்க. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட அந்த கேஸ் வந்தது. மொத்த மேட்டுப்பாளையத்துல போய் ஆனந்த் வெங்கடேஷை டேமேஜ் பண்ணிட்டான் ஒரு வழக்கில். அதை மனசுல வச்சுக்கிட்டோ என்னமோ தெரியல, இது வேற ஒரு கேஸ் இவர்கிட்ட வருது. மோகன் சி லாசரஸ் வந்து வேப்ப மரத்தை கும்பிடுறோம், வேப்ப மரம், துளசி செடி, நதி, மாடு இதெல்லாம் கும்பிட்றவங்களாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு ஒரு மத பிரசங்க கூட்டத்தில் கேவலமா பேசினதை வச்சு ஒரு ஆள் கேஸ் போடுறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ இது பேசினது தப்பு, இது பேசினது தப்பு, நீ இது வந்து பக்குவம் இல்லாமல் பேசிட்ட, நீ மதவெறியை தூண்டுற, நீ வந்து உன் மதவெறியை காமிக்கிற, நீ பண்பட்ட ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டே வரவர். கடைசியில் நாம கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பார்த்தோம்னா, சூப்பர், மோகன் சி லாசரஸை ரிமாண்ட் பண்ணுன்னு சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நான் தயவு செஞ்சு நினைச்சேங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் நீதிபதிக்கும் உள்நோக்கம் கற்பிக்கல, நீதிக்கும் உள்நோக்கம் கற்பிக்கல, நடந்ததை ஐ எம் பிரசன்டிங் யூ த ஃபேக்ட் பிஃபோர் யூ. எல்லாம் இவனை வந்து கன்விக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்ச போது, நீ வணங்கும் இயேசு அவர் வந்து அனைவரையும் ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று சொல்லக்கூடிய இயேசு பிரான் உன்னையும் மன்னிக்கட்டும், நீ அவரிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு முடிச்சிருவாரு. இந்த ஜட்ஜு, நீ இந்தியன் தானா, எந்த இந்தியனாவது இப்படி பேசுவானா, ரெஸ்பான்சிபிலிட்டியா நீ பேசுறியா, நீ அங்க போய் பார்த்தியா, உனக்கு தெரியுமா, எதனால இப்படி பேசுற, எல்லாம் கல்லையும் கேட்டானு. சூப்பர், நீ அஃபிடவிட் ஃபைல் பண்ணு, அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணு, அதனால உனக்கு இந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ண முடியாது. லோயர் கோர்ட்ல போய் கான்பூர்ல, லக்னோலயே கான்பூர்லயே போடப்பட்ட கேஸு, அந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ணோம்னா அந்த ஆள் அலகாபாத், இப்ப அது என்ன ஒரு இது, அந்த அலகாபாத் இது பிரயாக்ராஜ், அந்த கோர்ட்ல போய் இதுக்கு அப்பீலுக்கு போறாரு, ஸ்குவாஷுக்கு ராகுல் காந்தி போறாரு. அங்க ஸ்குவாஷ் பண்ணலன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரு. அதனால நீ வந்து இந்த ட்ரையல் கோர்ட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சா, இதுக்கு ஜட்ஜு வந்து ஸ்டே கொடுக்குறாரு. அதை நாம போய் அந்த நீதியை நம்ம விமர்சிக்க கூடாது. நாம நீதி அரசருடைய தீர்ப்பை ஒரு அரசனுடைய தீர்ப்பாவே நம்ம ஏற்றுப்போம். ஆனால் என்ன காரணங்கிறது காலப்போக்கில் நீதி அரசர்கள் மக்களுக்கு விளக்குவாங்க, இல்லைன்னா புரிய வரும். ஆனா என்ன சொல்றாங்க, இதுல வந்து இவருடைய சிட்டிசன்ஷிப்ல இருந்து பல்வேறு விஷயங்களை கொஸ்டின் பண்றாங்க. இது வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. ஆனா அது தமிழ் ஊடகம் அதை பத்தி பேசுமா? இதே அண்ணாமலை வேணாங்க, நான் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டியிருந்தேன்னா விடிய 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 இந்த பயலெல்லாம் விவாதிப்பானுங்க, பிளாஷ் நியூஸ் போடுவாங்க, இதை பத்தி ஒரு 4 நாள் ஒப்பாரி வைப்பாங்க. ஓபிஎஸ் நயினாருக்குள்ள நடந்த அந்த அறிக்கையை வச்சு 4 நாள் இந்த பயல ஒப்பாரி வச்சிருக்கானுங்க. வேற எந்த சப்ஜெக்டும் பேசல. வேற எந்த திருப்பத்தூர்ல அந்த பையன் செத்து போனானே அதுவா, இயேசுமாணிக்கன் எங்க இருக்கிறார், அதெல்லாம் எதை பத்தியும் நாங்க பேச மாட்டோம். இல்ல சிஆர்பிஎஃப் வீரருக்கு இங்க பாதுகாப்பு இல்லையே, தமிழகத்தில் குற்றவாளிகளின் சொர்க்க பூமி ஆகிறதா அப்படின்னு விவாதம் வைப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா தமிழ் ஊடகங்கள், இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் ஒரு கேடுகட்டத்தனத்தோட உச்சத்துல இருக்கிறது. இது தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரிலாம் நடந்த சம்பவங்கள் பல பேருக்கு தெரியல. நாம இதை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெளிக்கொண்டு வருவோங்கிறதுனால கொண்டு வரோம். ஆனால் ராகுல் காந்தியின் ஒட்டுமொத்த செயல்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாது இந்த நாட்டிற்கும் தலைகுனிவை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய நாற்காலி வெறி, பதவி வெறி. கேட்டா அவர் வானான்ட்டாருங்க. மன்மோகன் சிங்டே அவர் நினைச்சிருந்தா மினிஸ்டர் ஆயிருக்கலாங்க, பிரதமர் ஆயிருக்கு. எவன்டா வானான்னா? ஏன் ஆகல? மோடி இன்னும் சீக்கிரமே பிரதமர் ஆயிருந்திருப்பாரு, 2009 ஆயிருந்திருப்பாரு ராகுல் காந்தி ஆயிருந்தாருன்னா. ஆனா இந்த மாதிரி உருட்டெல்லாம் விட்டுட்டு அந்த ஆள் பதவி வேறியின் உச்சத்துல பேசுறான்.
அதுவும் அவங்களுக்கு பிஜேபி மோடிங்கிற காரணத்தினாலேயே இந்த தேசத்தையும் இந்த காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தும் அவருடைய மனோபாவத்தை சீழ்பிடித்த மனதை வெளிப்படுத்துகின்றது இது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் விளக்கமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களை முன்னந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.